Taste the Daily. வரையில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட செய்தியாளர் உறவினர்களும் பெற்றோர்களும் தனியார் பள்ளியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கூட பெற்றோர்களும் உறவினர்களும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்திய பிறகே காவல்துறை கைது செய்திருக்கிறது என்றால் இந்த அரசினுடைய தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற திருச்சியில் புகார் அளிக்கப்பட்டு கூட திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் புகார் அளிக்கப்பட்டும் கூட அந்த பள்ளியினுடைய நிர்வாகி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவரை கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் பள்ளியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். திருச்சியை அடுத்த மணப்பாறையில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை. இதனையடுத்து ஆத்திரமடைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் நள்ளிரவில் அந்த பள்ளியில் இறங்கி போராட்டம் நடத்தி கண்ணாடியை உடைத்து சூறையாடி இருக்கிறார்கள். மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விவகாரத்தில் தாளார் சுதாவினுடைய கணவர் வசந்தகுமார் 54 வயது அதன் பிறகு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பள்ளியினுடைய தாளாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தங்களுடைய கண்டன முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு 4 பேரையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை. பள்ளியுடைய வகுப்பறையிலேயே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக பெற்றோரிடம் மாணவி கதறி இருக்கிறார். மாணவியுடைய உறவினர்கள் அதே பள்ளிக்கு சொந்தமான தனியார் பள்ளியினுடைய கண்ணாடியை அடித்து நொறுக்கி இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினமே திருச்சி எடுத்த மணப்பாறையில் ஆதி திராவிட மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்ததாக அந்த பள்ளியினுடைய அருகே இயங்கி வரக்கூடிய உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அதே போன்று குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரினுடைய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக நேற்று கூறப்பட்டது. அதே நேரத்திலே அந்த ஆசிரியர் நல்லவர் என்று கூறப்பட்ட நிலையிலும் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உண்மை தன்மையை ஆராய்ந்து அந்த சம்பவத்தில் கூட இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி அடுத்த பகுதியிலே இங்கு வரக்கூடிய நடுநிலைப் பள்ளியிலே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே மாணவிக்கு மிகப்பெரிய அநியாயம் இயக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்டும் கூட 3 நாட்கள் வரை கிடப்பிலே போட்ட காரணமாக அந்த பெற்றோர்களும் அந்த உறவினர்களும் பொதுமக்களும் வீதியில் இறங்கி அந்த பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகே 3 காமுகர்களாக மாறிய அந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டாலும் கூட இன்னும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது அந்த பாலியல் பின்னணி. குறிப்பாக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன? மாணவி ஒருவர் மட்டும்தான் இது போன்று சிதைக்கப்பட்டாரா? பள்ளியில் இருக்கக்கூடிய மேலும் இது போன்ற மாணவிகள் இது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா? அதன் பின்னணியில் எந்தெந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களும் பெற்றோர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதையோடு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரை அருகே இங்கு வரக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியிலே 8 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கக்கூடிய புகார் என்பது தமிழகத்தின் உச்சகட்ட புகாராக இருக்கிறது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையே எந்த நிலையில் சரிகிட்டு சந்தித்திருக்கக்கூடிய அளவில் இயங்கி வருகிறது என்பதையும் அதே போல பாலியல் புகாரில் தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைக்குறிவை திமுக அரசு ஏற்படுத்தி இருப்பதையும் இந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறது. தஞ்சாவூரிலே 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து அவர் மீது பாலியல் பலாத்காரம் செய்து ஏமாற்றிய காமகன் தொடர்ந்து புகார் அளித்த பிறகு வலியுறுத்தப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடலூரிலே அதே போன்று சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதன் பிறகு புகார் அளிக்கப்பட்டு
கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேலம் மாவட்டம் ஓமலூரிலே தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை கடந்த 2 நாட்களாக புகார்கள் பதியப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நிலை தமிழகத்தில் நீடித்தால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சிறுமிகளை அனுப்புவதை கேள்விக்குறியாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அச்சத்தோடு பெற்றோர்கள் உறைந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மணப்பாறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது புகார் கொடுத்த பிறகும் கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே இயங்கி வரக்கூடிய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த புகாருடைய பின்னணி காட்டுகிறது. பாலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய புகார் அளிக்கப்பட்டவுடன் உடனடியாக கைது நடவடிக்கை செய்ய வேண்டும், புகார் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்கிற ஒரு விதி இருந்தும் கூட அவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் இந்த அரசும் காவல்துறையும் இருப்பதுதான் வேதனையுடைய உச்சம், துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.